அவரை நோக்கி கூப்பிடுவேன், சத்தத்துக்கு பதில் தருவார். ஆபத்தில் கூட இருந்து தப்புவித்து பாதுகாப்பார். நான் பற்றும் நம்பிக்கை அசையாத அடைக்கலம், என் ஒரே நம்பிக்கை தேவன் ஒருவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் ஏசாயா 65 அதிகாரம் 24 ஐசையா சாப்டர் 65 verse 24. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு காரியங்களையும் நான் கேட்பேன் என்று சொல்லுகிறார். The Lord God says, while you speak, He is listening to you. There are times we do not know how to pray for, we do not know how to ask God. You might be wondering whether it is the will of God. You might have been discussing with your wife or your spouse whether we need to pray about it. These are the things that have been going in your mind while you have been speaking. He is listening to you. நாம் பேசும் பொழுதே நம்முடைய ஆண்டவர் அதை கவனிக்கிறவராக இருக்கிறார், அதை கேட்கிறார். ஆபிரகாமும் சாராளும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவர் கேட்டார். அவர்களுக்கு பிள்ளை இல்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர்கள் என்ன செய்யலாம் என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் கேட்டார். 3 புருஷர்கள் அந்த மத்தியான வேளையிலே வந்து தரிசனமாகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல நீங்கள் பேசும் பொழுதே உங்கள் இருதயத்தில் உள்ள வாஞ்சையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். The Lord God knows your heart's desire. The word of God says, rejoice in the Lord. He will fulfill your heart's desire. Don't be worried about anything. God is listening to your mind voice. God is listening to your heart's desire. That is a great quality of our God. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பேசும் பொழுதே கர்த்தர் கேட்கிறார். அதோடு மாத்திரமல்ல, நீங்கள் பேசுகிறீர்கள், ஜெபிக்கலாம் என்று தீர்மானம் பண்ணுகிறீர்கள். நீங்கள் அவரை கூப்பிடுகிறதற்கு முன்பதாகவே அவர் மறு உத்தரவு கொடுக்கிறார். He will answer you before you call upon His name. That is our God. Because you have been thinking about certain things in your life. It might be about your children's future. It might be about the future business, what you have been doing. Or you might be wondering about the doctor's report in your mind. And you're planning to pray and you're deciding to call the name of the Lord. The Lord God says He will answer you. He will give you the right answer for you. He will not disappoint you. He will grant your heart's desire. He will bless you with the great blessing what you have been expecting for. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துல நீங்கள் அவரை கூப்பிடுகிறதற்கு முன்பாக அவர் உங்களுக்கு செவி கொடுத்து மறு உத்தரவு அருளி செய்கிற தேவன். Before you call His name, He is going to answer you. He is going to bless you because He had been listening to you. He had been watching you, the problems that you have been going through in your life. So before you call upon the name of the Lord, He will answer you. He will bless you. உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் அவரை கூப்பிடுகிறதற்கு முன்பதாகவே உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். மன விருப்பங்களை நிறைவேற்றுவார். கண்ணீரை துடைப்பார். வியாதியை சுகப்படுத்துவார். உள்ளத்தில் காணப்படுகிறதான வேதனைகளை, உள்ள குமரல்களை அவர் மாற்றுவார். அதைத்தான் இந்த அதிகாரத்தில் மேலே உள்ள வசனங்களில் பார்க்கிறோம். மகிழ்ச்சி உண்டு, தத்தளிப்பு இல்லை, சந்தோஷம் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உடைய பிள்ளைகள் உம்மை கூப்பிடுகிறதற்கு முன்பதாக நீர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன்.
அவர்கள் பேசும் பொழுதே நீர் அதை கவனிக்கிறவர், அதை கேட்கிறவர். இந்த நாளிலும் இந்த மாதத்தில யார் யார் மனதிலே எந்தெந்த காரியங்களை குறித்து விசலத்தோடு காணப்படுகிறார்களோ, வேதனையோடு காணப்படுகிறார்களோ, அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, நீர் அதை அறிந்திருக்கிறீர். அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்பதாக ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு விடையை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில தடைகளை மாற்றி போடும் அற்புத அடையாளங்களை செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்ததாமே இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அவரை நோக்கி கூப்பிடு.